அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 23/8/2025 ஆவணி மாதத்தின் 7ஆம் நாள் பிற்பகல் 11:29 1:29 வரைக்கும் அமாவாசையில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரம் அபிஜித் முகூர்த்த நேரம், மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இந்த 3 நேரங்களுமே முக்கியமாக எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சும பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேர் அமாவாசைக்கு உணவளிக்க உதவி செய்திருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமையில வந்திருக்கு. சனிக்கிழமை யாருடையது? பெருமாளுடையது. பெருமாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது பணம். பணத்தை தரக்கூடியவர், செல்வத்தை தரக்கூடியவர் பெருமாள். இந்த பெருமாளுக்கு உகந்த இந்த நாளில் பணம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம கடன் தீர்ந்துடும். அந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம இந்த பெருமாளை வச்சு நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா துளசி, பச்சை கற்பூரம். இந்த இரண்டு தான் முதல். இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. இதில் துளசியும் பச்சை கற்பூரம் முதன்மையான இடத்துல இருக்குது. இந்த 2 பொருளில் உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் சரிங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது பிற்பகல் 11:29 இருந்து 1:29 வரைக்கும் இதை உங்கள் கையில் வச்சு உங்கள் வேண்டுதலை வைங்க. எனக்கு இந்த பிரச்சனை தீரணும், எனக்கு இந்த கடன் தீரணும், எனக்கு நான் நினச்ச மாதிரி இது நடக்கணும், எனக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகணும்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி இதை கையில் வச்சுட்டு அதன் பிறகு அதை பெருமாளுடைய பாதத்தில் வச்சுருங்க. உதாரணத்துக்கு பச்சை கற்பூரத்தை வச்சுக்கிட்டு நினைக்கிறீங்க 2 மணி நேரமாக கையில் வச்சுருக்கணுமா அப்படின்னா சில நிமிடங்கள் வச்சுருந்தா போதும். இந்த 2 மணி நேரத்தில் சில நிமிடங்கள் குறிப்பிட்டு ஒதுக்கி சில நிமிடங்கள் வச்சுருந்துட்டு பெருமாளுடைய பாதத்தில் வச்சுருங்க. இப்போ பச்சை கற்பூரத்தை வைக்கிறீங்க அப்படின்னா இரவு அதை தூங்குறதுக்கு முன்னாடி நிலைவாசலில் வச்சு எரிச்சிட்டு தூங்கிடுங்க. துளசியை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த துளசியை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி தண்ணீரில் போட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டு துளசியை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.